ஹலோ நண்பா! வெல்கம் பேக் டு ஹேப்பி ட்ரேடர்ஸ் ஜோன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்ம சேனல்ல மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஷேர் மார்க்கெட்ல என்னென்ன அனைத்து கன்டென்ட்டும் போட்டுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நீங்க நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கலனா உடனே பாருங்க. நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மற்றும் ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து ஹார்மோனிக் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து துல்லியமா வந்து செம்ம அக்யூரேட்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அத பத்தி நம்ம செப்பரேட் வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, HDFC. நம்மளுடைய வாடிக்கையாளர், நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு. HDFC உடைய ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட பத்தி நீங்க வீடியோ போட்டதே இல்ல. ஒரு வாட்டி வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. அவருக்காகவும், மற்ற நண்பர்களுக்காகவும் தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா வந்து ஸ்டார்ட் டூ பாட்டம், டாப் டூ பாட்டம் அண்ட் ஸ்டார்ட் டூ எண்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம வந்து புட்டு புட்டு வைக்க போறோம். நண்பர்களே நண்பர்களே, நம்ம சேனல்ல நம்ம வந்து 60 டேஸ் சேலஞ்சுன்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அதாவது என்னன்னா, வருகின்ற அக்டோபர் 9ஆம் தேதிக்குள்ள நம்மளுடைய சேனல்ல 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணணும்ன்றது தான் அந்த சேலஞ்சு. பார்க்கலாம். இந்த சேலஞ்சுல வந்து என்னுடைய நண்பர்களாகிய நீங்க இந்த சேலஞ்சுல என்ன வின் பண்ண வைக்கிறீங்களா? இல்ல லூஸ் பண்ண வைக்கிறீங்களான்ட்டு. இந்த சேலஞ்சுல நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ண போற முதல் 1000 வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் நண்பர்களே. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்டின்னா என்னன்றத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, அப்பதான் வந்து என்னதுன்றது தெரிஞ்சா தான், அதுல நம்ம வந்து எத சூஸ் பண்ணலாம் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், அதுக்கப்புறம் அத வந்து யார்கிட்ட இருந்து வாங்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். செபியோட கைட்லைன் படி ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டும் இவ்வளோ ஃபண்ட தான் வந்து இந்த கேப்ல வந்து வச்சிருக்கணும் அப்படின்ற அலோகேஷனுடைய ஒரு சில நார்ம்ஸ் இருக்கும். ஆனா, இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, கம்ப்ளீட்டாவே அவங்க வந்து எந்த ஒரு நார்ம்ஸுமே வைக்க மாட்டாங்க. கம்ப்ளீட் ஃப்ரீடமும் வந்து அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு குடுத்துடுறாங்க. இப்போ மத்த மத்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப்னா அவங்க இவ்வளோ ஃபண்ட் வந்து கண்டிப்பா வந்து லார்ஜ் கேப்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இவ்வளோ ஃபண்ட் வந்து ஸ்மால் கேப்ல தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அவங்களுடைய கைய வந்து கட்டி போட்ட கதையா இருக்கும். ஆனா, இங்க வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட பொறுத்தவரைக்கும், "நீ ஏன் ராஜா, நீ ஏன் மந்திரிப்பா" அப்படின்னு சொல்லி ஃபண்ட் மேனேஜர் கையில குடுத்துருவாங்க. "நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணுப்பா" அப்படின்னு குடுத்துருவாங்க. அதுதான் வந்து என்னன்னாக்கா, ஃப்ளெக்ஸி கேப் உடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஃபண்ட் மேனேஜர் அவரு வந்து அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து என்னெல்லாம் அது பண்ணி ப்ராஃபிட் பண்ணி தரணும்னு நினைக்கிறாரோ, அது எல்லாமே பண்றதுக்கு அவருக்கு அனைத்து ஸோ அனைத்து இதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்டா குடுத்துருவாங்க. அதுதான் வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் பொறுத்தவரைக்கும் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அண்ட் அதர் கேஷ் ஈக்விவலன்ட் டெப்ட்லயுமே வந்து டெப்ட் பாண்ட்ஸ் அதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ். இப்ப நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா, HDFCயோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது வந்து ரூ. 2183 ரேஞ்ச்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட இது வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்கும்போது, இது வந்து இன்செப்ஷன் டேட்ல இருந்து சொல்றாங்க. அதாவது இந்த ஃபண்ட் ஹவுஸ் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு வருடமும் 17% கிட்ட குடுத்துட்டு வந்துட்டு இருக்கு நண்பர்களே இதுவரைக்கும். அண்ட் இந்த வீடியோல நம்ம பேசிட்டு இருக்கிற அனைத்து ரிட்டர்ன்ஸுமே வந்து பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் மட்டும் தான். பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து கேரண்டீட் கிடையாது. ஃபியூச்சர்ல இத விட அதிகமாவும் வரலாம். இல்ல இத விட கம்மியாவும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் இவங்களுடைய ஏயுஎம் அதாவது அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட் இதுவரைக்கும் இவங்க பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா, மொத்தம் வந்து 80,642 கோடிக்கு வந்து இந்த ஃபண்ட் ஹவுஸ் மூலியமா ஷேர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ணியிருக்காங்க மக்கள். இதுலருந்து என்ன தெரியுதுனாக்கா, நெறைய மக்கள் வந்து இந்த ஃபண்ட் ஹவுஸ வந்து நம்புறாங்க. அண்ட் இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட வந்து ரொம்பவே வந்து நம்புறாங்கன்றது நமக்கு கிளியரா தெரியுது. இங்க வந்து நான் வந்து இது எழுதி வச்சிருக்கேன். அதாவது ஸோ 5 இயர்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கான இந்த ஃபண்டோடைய பிரைஸ் மூவ்மெண்ட்ட தான் இங்க வந்து சார்ட்ல வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதோடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா என்னன்னாக்கா, இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான் வந்து இந்த ஃபண்ட வந்து எந்த ஸ்டாக்க வாங்கணும், விக்கணும்ன்றத டிசைட் பண்றது. அவங்களுக்கு ஒரு சேலரி தரணும். பிளஸ் அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ஒரு சில அனலைசிஸ் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து சார்ஜ் ஆகும். அதனால நம்மளுடைய மக்கள்கிட்ட இருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ற பணத்துலருந்து 0.7% வந்து ஒரு வருடத்துக்கு 0.7ன்றத வந்து அவங்க வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவா வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து எக்ஸிட் லோட். எக்ஸிட் லோட்னா என்னன்னாக்கா, இப்ப நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களோட நண்பர்கிட்ட போறீங்க. இன்னைக்கே ஒரு 10,00,000 தர்றீங்க. நாளைக்கு போயிட்டு இல்லப்பா நான் பிசினஸ் பண்ணலப்பா என் 10,00,000 குடுப்பா அப்படின்றீங்க. ஆனா அது வந்து பிசினஸ் பண்றதுக்கான அனைத்து இன்வெஸ்ட்மென்ட் யாருக்கு அட்வான்ஸ் குடுக்கணுமோ அட்வான்ஸ் குடுக்குறது, மெட்டீரியல் எல்லாத்துக்கும் வந்து அவர் காசு குடுத்துடுறாரு. இப்ப என்ன ஆகும்? அவருடைய பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். அதனால இந்த ஃபண்ட்ல நீங்க 1 இயர்க்கு லெஸ்ஸர் டியூரேஷன் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு உங்களுடைய அமௌண்ட்ட ரிட்டர்ன் கேட்டீங்கன்னாக்கா, மொத்தமா வந்து 1% மட்டும் அவங்க வந்து சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி நீங்க ஒரு லாபத்துல இருக்கீங்க. ஒரு 3% லாபத்துல இருக்கீங்க அப்டின்னா, ஒரு 1% புடிச்சிட்டு 2% உங்களோட ப்ராஃபிட்ட நீங்க எடுத்துட்டு வந்துடலாம். இல்ல இன்கேஸ் நீங்க போட்ட பணம் அப்படியே இருக்கு அப்டின்னாக்கா, 1% மட்டும் சார்ஜ் பிடிச்சுப்பாங்க. ரிமைனிங்க நீங்க எடுத்துட்டு வந்துடலாம். மத்தபடி இதுக்கு வந்து பியாண்ட் 1 இயர்க்கு மேல வந்து எந்த ஒரு எக்ஸிட் லோடும் கிடையாது. அண்ட் லாக் இன் பீரியட் கேட்டீங்கன்னா, எப்ப வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா 1 இயர்க்குள்ள நீங்க எடுத்தீங்கன்னாக்கா, இந்த 1% சார்ஜ் மட்டும் நீங்க கட்டிட்டு எடுக்கிற மாரி இருக்கும். பட் ஆனா இது லாக் இன் கிடையாது. நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஃபண்ட் ஹவுஸ் பார்த்தோம்னாக்கா, கடந்த 12 வருடம் 8 மாசமா தான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். ஸோ, அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா, இவங்களோட மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் வந்து நீங்க வந்து ரூ. 500லேருந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். லம்ப் சம் வந்து ரூ. 1000லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் மீட்டர் வந்து பார்க்கும்போது ரிஸ்க் வந்து ஹை ரிஸ்க் தான் வந்து கேட்டகரி குடுத்துருக்காங்க.
அண்ட் இது வந்து டாக்ஸ் வந்து நார்மல் போர்ஷன் ஆஸ் இட் இஸ் ஷார்ட் டேர்ம் அண்ட் கேபிட்டல் கெயின் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் வரப்போகுது. இப்போ வந்து நம்ம அசட் அலோகேஷனுக்கு வந்திருக்கோம். இந்த ஃபண்ட் வந்து கரண்டா என்ன அசெட் அலோகேஷன் வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா 88% வந்து ஈக்விட்டில வந்து போடுறாங்க. ரிமைனிங்க வந்து டெப்ட் ஆர் கேஷ் ஈக்குவலண்டா வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 11.5லேருந்து 12% அவங்க வந்து கேஷா தான் வச்சிருக்காங்க. அந்த கேஷ் எதுக்கு அப்படின்னா, எப்பப்பலாம் மார்க்கெட் கீழ வருதோ அந்த கேஷ யூஸ் பண்ணி அவங்க அந்த கம்மியா சீப்பா இருக்கிற ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் அந்த கேஷ் வச்சிருக்காங்க. அண்ட் இப்ப ஈக்விட்டில லார்ஜ் கேப்ல 74%, மிட் கேப்ல 4%, ஸ்மால் கேப்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10% கிட்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. இதுல இவங்களுடைய ஹையஸ்ட் டாப் செக்டார்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது ஃபினான்ஷியல் செக்டர்ஸ்ல தான் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. மெஜாரிட்டி ஆஃப் தி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஃபினான்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபினான்ஸ் தான் வந்து பேக் போன் ஆஃப் தி கண்ட்ரி. அதனால நீங்களுமே வந்து இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்றீங்கன்னா ஃபினான்ஸ்ல கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருங்க. அண்ட் ஆட்டோமொபைல்ல வந்து 13%, ஹெல்த் கேர்ல 10%, டெக்னாலஜில வந்து வெறும் 5% தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாப் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஐசிஐசிஐ பேங்க்ல மட்டுமே இவங்க 9.25% கிட்ட இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல 9%, ஆக்சிஸ் பேங்க்ல வந்து 7% கிட்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனில வந்து 4.5% வரைக்கும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து டெப்ட்னு பார்க்கும்போது இவங்க சின்ன சின்ன இந்த ட்ரஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரீட்டைல் இன் ரியல் எஸ்டேட், அதுக்கப்புறம் வந்து இந்த கவர்மெண்ட்டோடைய பாண்ட்ஸ் அண்ட் அதர் கம்பெனி பாண்ட்ஸ் அதெல்லாமே வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதர்ஸ் நீங்க மேல இருக்கு. அதுவுமே வந்து கேஷ் ஈக்குவலன்ட் தான். எப்போ உங்களுக்கு வேணாலும் ஃபண்ட் வந்து ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல தான் வச்சிருக்காங்க. அடுத்ததா பார்க்கும்போது இந்த ஃபண்டோடைய ஆல்ஃபா ஆல்ஃபா வந்து பார்க்கும்போது 8.13 இருக்கு. இது வந்து நல்ல ஒரு ஆல்ஃபா தான். ஷார்ப் வந்து பார்த்தாலுமே வந்து ஷார்ப் ரேஷியோ வந்துமே வந்து 1.3 இருக்கு. இது வந்து கொஞ்சமே வந்து இதுதான். அண்ட் பீட்டா பார்த்தோம் அப்படின்னாக்கா 0.81 இருக்காங்க. இதுவுமே வந்து ஓகே கிரீன் சிக்னல் தான் நமக்கு. அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்க்கும்போது இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே வாலடைலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் குடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க. அடுத்த ரிட்டர்ன்ஸ் கால்குலேட்டர் நம்ம பார்க்கும்போது, நீங்க இந்த எஸ்ஐபி வந்து இருக்கு இல்லைங்களா? மாசம் நீங்க ஒரு ரூ. 10,000 இந்த ஃபண்ட்ல போட்டிருந்தீங்கன்னா, கடந்த 5 வருஷம் நீங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல 5 வருஷம் நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட உங்களுடைய உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 6,00,000 ஆயிருக்கும். அண்ட் லாபம் வந்து 4.72 லட்சம் வந்து வந்திருக்கும். கிட்டத்தட்ட இந்த மொத்தமா 5 வருஷத்துல பார்க்கும்போது அப்சொல்யூட் ரிட்டர்ன் வந்து 78.7% கிட்ட வந்திருக்கு. 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 12,00,000 இருக்கும். அண்ட் உங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா, 22,00,000 கிட்ட உயர்ந்திருக்கும் 10 வருஷத்துல. இப்ப யோசிச்சு பாருங்க, இதே ஃபண்ட்ல நீங்க வந்து ஒரு 30 வருஷம் போடுறீங்க அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட 1,00,00,000 வந்து ஈஸியா வந்து இது ரீச் அவுட் ஆயிடும். அடுத்ததா பார்க்கும்போது இவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது ஸோ 1,00,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணவங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்? ஐ மீன் ஒரு 1 இயர் இன்வெஸ்ட்மென்ட், 3 இயர் இன்வெஸ்ட்மென்ட், 5 இயர், 10 இயர், 15 இயர் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தத இங்க கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்ட் வந்து கடந்த 15 வருஷத்துக்குள்ள பார்க்கும்போது ஆன் அன் ஆவரேஜா வந்து 17% கிட்ட குடுத்துருக்காங்க. கடந்த 10 வருஷத்துல வந்து 19% குடுத்துருக்காங்க. 5 வருஷத்துல பார்க்கும்போது வருடம் 25% மாரி குடுத்துருக்காங்க. அண்ட் 3 வருஷத்துல 24% கிட்ட அண்ட் கடந்த 1 வருஷத்த பார்க்கும்போது 13% கிட்ட இது பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்தவரைக்கும், அவங்க ஒவ்வொரு வாட்டியுமே அவங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்டில் அதாவது ரூ. 1 அவங்களுடைய ஃபண்ட் இன்னைக்கு அப்படின்னா, அத வந்து ரூ. 2வா மாத்திருக்காங்க. அதாவது இன்னைக்கு நீங்க வந்து 10,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அடுத்த 4 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபண்ட் வந்து ரூ. 20,000வா மாத்திருக்காங்க. ஸோ இந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து 12 வருஷம் கிட்ட ரன் ஆகுது இந்த ஃபண்டு. ஆனா ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் அவங்களுடைய அந்த வேல்யூ வந்து டபுள் ஆகிட்டே போயிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் வந்து 100% வந்து டபுள் ஆகிட்டே வந்து இந்த ஃபண்ட் வந்து இதுவாயிருக்கு. ஸோ 4 வருஷத்துல ஒரு ஃபண்ட் வந்து டபுள் ஆகுது அப்படின்னும்போது, அதுவுமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரின ஒரு ரிஸ்க் ஸ்டாக்க விட இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்க் கம்மின்ற பட்சத்துல ஒரு ரிஸ்க் கொஞ்சம் கம்மியா இருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் 4 இயர்ஸ்ல உங்களுக்கு வந்து அவங்களுடைய டபுள் த கேபிட்டல் வருதுன்றது ஒரு பெரிய நல்ல ஒரு அப்ரிசியேஷனா தான் நான் பார்க்குறேன். அண்ட் இது வந்து ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தெரியாதவங்களுக்கும் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அத பத்தின கம்ப்ளீட் நாலேட்ஜ் இல்லாதவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இது பண்ணலாம். அவங்களுக்கு இது வந்து ஒரு நல்லாவே சூப்பரான ரிட்டர்ன்ஸா தான் நான் பார்க்குறேன். அண்ட் இவங்க வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோ எவ்வளோ வந்து இதுவாயிருக்குன்றத வந்து குடுத்துருக்காங்க இங்க. ஸோ இத வச்சு நம்ம பார்க்கும்போது, கிட்டத்தட்ட இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து இப்ப கடந்த 2020க்கு அப்புறமாவே நல்லாவே தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் இவங்க வந்து எப்படி வந்து பண்றாங்க கோயிங் ஃபார்வர்ட் அப்படின்ட்டு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பராவே பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 36% வந்து 2021 அந்த கோவிட்க்கு அப்புறமா பண்ணியிருக்காங்க. சைக்ளிக் இது 2022ல ஒரு 12, 18, 2023ல 30, இப்ப போன வருடமும் 23 கிட்ட பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு நல்ல ஒரு இதுதான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்களுடைய ரிட்டர்ன்ஸ பேஸ் பண்ணி இருக்கிற கம்பேரிசன்ஸ். ஸோ இவங்களுக்கு காம்படிட்டரா வந்து பியர் கம்பேரிசன்ல ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இருக்காங்க. அவங்க வந்து கடந்த 5 வருஷத்துல பார்க்கும்போது வருடம் வந்து 21% கிட்ட பண்ணியிருக்காங்க. ஆனா HDFC ஃப்ளெக்ஸி கேப் வந்து 23 கிட்ட பண்றாங்க. பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 21, மோத்திலால் ஓஸ்வால் வந்து பார்த்தோம்னா 21 அண்ட் பராக் பாரிக் பார்த்தோம்னாக்கா 20%. ஸோ ரிட்டர்ன்ஸ் வைஸ் பார்க்கும்போது கடந்த 5 வருஷத்துக்கு பார்த்தோம்னாக்கா HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட விட
பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் கம்மியா தான் ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பியர் கம்பேரிசன்ஸ் நம்ம இதுதான் பார்த்தோம். இங்க வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்ம பார்க்கணும். அதாவது ஸ்பெண்டிங்ஸ். இதுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம மக்கள்கிட்ட இருந்து சார்ஜ் பண்றாங்கன்னா 0.7. ஆனால் பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் வந்து 0.63. ஒரு ரொம்பவே வந்து மினிமலாக தான் வந்து டிஃபர் ஆகுது. ஆனால் இங்கே ஏவிஎம் பார்த்தோம் அப்படின்னாக்கா பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் தான் வந்து ஹையஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ 1,13,300 கோடி கிட்ட இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துனாக்கா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ வேணுனாலும் நம்மள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நன்றி நண்பர்களே.